சும்மா பேசினே இருப்ப போல. ஏண்டா சொன்னா நான் தள்ள மாட்டேன்னா என்ன? தொட்டுதான் சொல்லுவியா நீ? சரிக்கா கோச்சிக்காத. ஏக்கா என்னக்கா கை வைக்கும் போது லைட் ஆஃப் ஆகி வருது பாருக்கா. ஆஃப் ஆகுது, இங்க தொட்டாவே ஆஃப் ஆகுதுக்கா. என்னக்கா பிரச்சனை? ஏக்கா ஏக்கா யாரு? எலக்ட்ரிஷியன்கா. வா வா கிச்சனுக்கு வா. இந்த வரேங்க்கா. வாப்பா உள்ள. அக்கா அதான் லைட் இருக்கு. அண்ணா இருக்கும்போது வராதேனே, அண்ணா இல்லாத போதுதான் வாடா. ரொம்ப உஷார் தான் நீ. அக்கா காலைல தாங்க அண்ணா வந்து சொல்லிட்டு போனாரு, வீட்டுல கரண்ட் வந்து ட்ரிப்பாய் வருது, சரியா வரமாட்டேங்கிறா, போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ளஸ் மைனஸா இல்லை மைனஸ் ப்ளஸ்ஸான்னு கேட்டேன். அது வந்து எங்களுக்குள்ள ஒரு கோடு வேடுக்கா. என்னன்னா கரண்ட் வந்து ப்ளஸ்ல இருந்தா பிரகாசமா இருக்குமா, மைனஸ்ல இருந்தா டம்மியா இருக்குமா. அக்கா உன்னை பார்த்தா ப்ளஸ் மாதிரி தானே கத்துறது. என்னடா இப்படி சொல்ற? இல்லக்கா லைட்டை சொன்னாக்கா. என்ன பார்த்து தான் நான் சொன்னேன். இப்போ உன்னை பார்த்து சொன்னானா லைட்டை பார்த்து சொன்னாங்க. அந்த லைட்டை பார்த்தா உன்னை பார்த்த மாதிரி இருக்குதுக்கா. என்னக்கா வேணும்? அக்கா வேலை பார்க்க வந்தேன், என்னக்கா நெக்கான்னு கேட்குறேன். ஏக்கா நீ சும்மா பேசினே இருப்ப போல. ஏண்டா சொன்னா நான் தள்ள மாட்டேன்னா என்ன? தொட்டுதான் சொல்லுவியா நீ? சரிக்கா கோச்சிக்காத. எல்லாத்துக்கும் கோச்சிங்க. என்னதான் பண்ண பாக்குறேன் நான். ஏக்கா ரொம்ப பழைய லைட்டா இருக்கும் போல இருக்க. ஆமாடா, உன்னை பார்த்த எல்லாமே பழசதான் தெரியும். ஆமாக்கா பழசாதாக்கா தெரியுது. கண்ணு சரியா. ஏக்கா என்னக்கா கை வைக்கும் போது லைட் ஆஃப் ஆகி வருது பாருக்கா. ஆஃப் ஆகுது, இங்க தொட்டாவே ஆஃப் ஆகுதுக்கா. என்னக்கா பிரச்சனை? நீதான் கண்டுபிடிக்கிற வந்து அப்புறம் என்ன? ஏக்கா ஒயரிங் சரியில்லை நினைக்கிறேங்க இங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓ சரிக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணுக்கா, ஆன் பண்ணுக்கா. இப்போ போயிட்டு பாருக்கா. பாருக்கா நீயே பாருக்கா. அக்கா இந்த மாதிரி ஃபிளிப் ஆகக்கூடாதுக்கா. அப்போ என்னன்னா ஒயர் ப்ராப்ளம்க்கா. இது இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒயரை நீங்க புதுசா மாத்தணும், இல்லாட்டினா வாங்கிட்டு வந்து போடணும். அக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணுக்கா, பாருக்கா. சரி இப்ப அண்ணா வரட்டும் பேசிக்கலாம். ஏக்கா ஒயர்லாம் புதுசா மாத்தணும். அண்ணன் பண்ணது எதுவுமே சரியில்லை, சரியா பண்ண மாட்டார் போல இருக்க. நீயே சரி பண்ணிடு. நான் கை வச்சா சூப்பரா பண்ணிடுவோம்க்கா. என்னன்னா இப்ப எல்லாமே மாத்துற மாதிரி இருக்குது. மாத்து. உங்ககிட்டயே மாத்துற மாதிரி இருக்குது. நீங்க வந்தோடனே அவங்க பேச சரியில்லை. அக்கா கொஞ்சம் தண்ணி குடுக்கா. வந்த உடனே பேசினே இருப்போக்கா. குடுக்கா. ஏங்கா உன்ன மாதிரி கூலிங்கா குடுக்க தானே, சூடா குடுக்குற. இருக்கிறது கூலி. தொலைறேன்க்கா. இந்த சுவிட்சை பாரு, லைட்டை விடு, இறங்க கீழே. ஏக்கா நான் பல்பு பார்க்க தான் வந்தேன், சுவிட்ச் பார்க்க விடுறேன் டக்குன்னு. சரி உங்களுக்காக பார்த்தா என்ன கொஞ்சம் போயிட்டு போறேன். ஏக்கா இப்போ வழி விட்டுனா இல்லக்கா. சொல்ல மாட்டியா? தள்ளி விடுற எப்ப பார்த்தாலும். இப்ப என்னக்கா உன் பிரச்சனை? எதுக்கு வந்து இருக்கிற?
ஏக்கா நான் வேலை பார்க்க தான் நான் வந்தேன். சரி தள்ளி நில்லு. சரி நான் வேலை பார்க்கறத விட்டுட்டு உன் கூடயே பேச்சு கொடுத்தா எனக்கு எப்படிக்கா வேலை நடக்கும்? பேசவே சொல்லல, நீதான் வந்து வந்து மூதுற என்ன. நான் எப்பக்கா வந்து போனேன் சொல்லுக்கா, நான் எப்போ வந்து போனேன்? ஏதோ ஒயர் போயிச்சேன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்க வந்தா நீங்க உடனே இப்படி நிக்கிறதுன்னா இப்படி நிக்கிறது. எவ்வளவு எப்படி நின்னுட்டு நான் தள்ளி விடுதா நீங்க வந்தீங்க, இல்லை நீங்க இங்கே தான் நிற்பீங்க. போக என்ன பார்த்தா எப்படிதான் தோணுது உனக்கு? என்னமோ தோணுதுக்கா. இரு இரு, அண்ணா வரட்டும், எல்லாம் தோண அவங்க கிட்ட சொல்லலாம். அண்ணா வரும்போது அக்கா லைட் இருக்குல்ல, அது சரி, கையை எடு சொல்லு. இல்லக்கா அங்க லைன் சரியில்லை. அப்புறம் அப்புறம் light அங்க முடிக்கிறியா இங்க முடிக்கிறியா? இல்லக்கா இந்த ஒயிட் லைட் இருக்கா, ஒயிட் ட்ரெஸ் இருக்கா? எங்க இதோ, இத. வைப்பா? ஆமாக்கா லைட்டு பளிச்சு ஸ்டாரு மூஞ்சில் லைட் எரிஞ்சு அக்கா நீ வேற லெவலில் இருக்கிறக்கா. நீ அதை பார்க்க வந்தியா? என்ன பார்க்க வந்தியா? அந்த லைட்டு தான் பார்க்க வந்தேன். என் முன்னாடி லைட்டு மாதிரி நீ இருக்கியே. என்னடா அக்கா அக்கா அப்படின்னு சொன்ன, இப்ப என்ன வாடி போடி அப்படின்ற? அக்கான்னு சொல்லும் போது அக்கா அது வேற, இப்போ போடி வாடி சொல்லணும்னு தோணுது. அக்காக்கு ஒரு மரியாதையே இல்லையா? அப்படிலாம் இல்லைக்கா. அக்கா உன்னை பார்க்க பார்க்க எனக்கு உள்ள பல்ப் எரியுதுக்கா. இங்க எனக்கு எரியுதுடா, இப்போ உன்ன இருக்குது வர. முதல்ல எரியாத பல்பை எரிய வை போய், அப்புறமா இங்க வா போ. முதல்ல எனக்குள்ள ஒரு பல்ப் எரியுதுக்கா, முதல்ல அதை அணைச்சிடறேங்க்கா, அப்புறம் அது எரிய வச்சிடறேங்க்கா. நல்லா இருக்குல்ல? வேண்டாம். அண்ணா வராங்க, எரிய வைப்பாங்க, நீ உன் வேலையை பார்த்துன்னு போ. வேலையை பார்க்க தான் இப்போ வந்திருக்கேன். உன் வேலையை தவிர மத்த வேலை எல்லா வேலையும் பாக்குறியா நீ? ஏன்க்கா என் வேலை மேல ஒன்றும் நம்பிக்கை இல்லையா? கிட்ட வராது, தள்ளி போ. எனக்கு நிக்கிறதுக்கே பிளேஸ் இல்லாம உள்ள போயிட்டு இருக்கிறேன் நானு. பரவாயில்ல, நானும் உள்ள போந்துருக்கேன். அடைச்சி தள்ள சொல்லியா பார்த்தாலு தொட்டுனே உக்காந்து. இல்ல ஒன்னு சொல்லிட்டா உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி தெரியுமா? பிடிக்க பிடிக்க உனக்கு வேலையை தவிர மத்த எல்லாமே பிடிக்குது உனக்கு. வேலையை பார்க்க பிடிக்கலாம்ல? அதுக்காக தான் வேலை பார்க்க தான் வந்திருக்கேன் இப்போ. ஏன் எடு கைய எடு. என்னங்க ஒரு பிரச்சனை? உனக்கு தான் என்ன பிரச்சனை தெரியலையே. நான் வந்தோடனே உங்ககிட்ட ஒன்று கேட்டேன்ல, என்ன? அண்ணன் மைனஸா இல்லையான்னு கேட்டேன். ஆமா, மைனஸ்னா என்ன? மைனஸ்னா எல்லாமே இருந்து இந்த வேலையில மைனஸ் தெரியும், தடுறது தடவறுத்து அந்த மாதிரி இந்த மாதிரி. வாயில சொல்லு. நீ என்ன பார்க்கும்போது நீ பழிச்சுட்டு இருக்கக்கா, உன்னை ரொம்ப தடவி இருக்க மாட்டேன்னு தோணுது. நான் தடவுறேன் உன்னை அதிகமா. உன் பேச்சையே தவிர கையே தான் எல்லாம் நல்லா வேலை பார்க்குது. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா என் கை வேலை பார்க்கறது? வந்த வேலையை பாரு ஃபர்ஸ்ட். அதுதானே பண்றேன். இதுதானா நீ பாக்குற வேலை? எலக்ட்ரிஷியன் வேலை. கரண்ட் இல்லாத வீட்டுல கரண்ட் கொடுத்தா என்னுடைய வேலை. உங்களுக்கு கரண்ட் இல்ல, அப்போ உங்க வீட்டுல யார் கொடுப்பா கரண்ட்? எனக்குதான் கல்யாணமே ஆகலையே. கல்யாணம் ஆகாதனாலதான் நீ எல்லார் வீட்டுக்கு போய் கலெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அதுதான் உங்க வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம் இப்படி வந்தேன். நம்ம வீட்டுல கலெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஆள் இல்லாத வீட்டுக்கு போய் கலெக்ஷன் கொடுக்குறோம். அவர் தான் சரியா கனெக்ஷன் தர மாட்டான்னு காலையில் தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சது? பார்க்க பல பலன் இருக்குல்ல. ஆமா, கல்யாணம் எத்தனை வருஷம் உங்களுக்கு? ஏப்பா சொல்லுக்கா. ஒரு வாட்டி பொடின்ற அக்கான்ற நான் எதுக்குதான் பதில் சொல்லணும் சொல்லு. அப்பப்போ நான் அப்போ மாத்திட்டே இருப்பேன். நான் மாத்த முடியாது அதனால. சரி உனக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்ல நீ. சரிடா, சொல்லுடி. ஏன் சொல்லணும்? அதை வச்சு என்ன பண்ண போற? ஒரு 4 வருஷம் சொல்லு. 4 வருஷத்துல இருக்க வேண்டிய பொண்ணா நீ? பார்க்க பொண்ணு மாதிரி கிடையாது. அது சரி, ஏதோ விட்டு போடுற, நல்லா புரியுது எனக்கு.
புரியுதா? சொல்லு நீ. இந்த பாரு, அதான் நீ பார்க்க போல போலன்னு இருக்க. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நான் அந்த கரண்ட் பார்க்கணும் இல்லையோ, இந்த கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்பான்னு வரேன். இப்போ எனக்கு தோணுது நான் கொடுத்தே ஆகணும். நீ இன்னும் சொல்லு. இந்த டைலாக் எல்லா வீட்லயும் சொல்லிருப்பல. நான் சொல்லியிருப்பேன். ஆனா இது ஒரு புதுசான ஒரு டைலாக். பல்பு மாதிரி சாரி, மினுமினுக்கிற ஒரு ஜிகினா, அப்படியே அழகான ஒரு உதடு. இந்த பேச்சுலயே எல்லாரையும் மயக்கிறான். நீ சொல்லு, எனக்கு வேணும். என்ன வேணும்? உனக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் கூட தோணும். நீ என்ன சொல்ற? எனக்கு வேண்டாம். ஏன்? என்ன நீ பிடிக்கும்? வந்த வேலையை பார்த்து போ, அவ்வளவுதான். இப்ப எது கோவப்படுற? அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். குதிச்சுன்னு இருக்கிறாள், அதுதான். அப்படியா? அப்ப வந்த வேலையை பார்த்துருவா. வந்த வேலைதான் பார்க்க சொன்னா, புரியுதா? அது கிடைக்குது வேலை. அது கிடக்குது. அது சரி. நீ என்ன சொல்ற சொல்லு. அண்ணா வந்தா லைட் எரியுதா இல்லையான்ட்டு கேட்பாரு. அப்ப இருக்குது உனக்கு. அண்ணன் வரும்போது எவ்வளவு பிரகாசமா லைட் எரியும் மட்டும் பாரு. எனக்கு 5 நிமிஷம் போகுது எலக்ட்ரிஷியன் வேலை. ஆனா உங்களை உஷார் பண்ணது எனக்கு 5 வருஷமா ஆகுது. நீ என்ன சொல்ற? 5 வருஷமா உஷார் பண்ணிட்டே இருக்கிறியா? ஆமா. பெண்கள் நம் நாட்டின் கண். ஆனா எனக்கு பெண்கள் என் உதடுகள் மாதிரி. ஏன்னா உதடு ரெண்டு பெரிய தெரியுமா? நான் சொல்றேன். பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீ சொல்லிக்கோ. அவர் கிடைக்கிறாரு டைரக்டர். நான் உங்ககிட்ட பேசுறேன் பேபி, நீ சொல்லு. அந்த நாள் எனக்கு தொடைய விட மாட்டேன் தெரியுமா? இந்த நாள் நான் இப்படி இப்படி இப்படின்ற இல்ல, நீ என் கரண்ட்லயே கை வச்சு என்ன சாவ வச்சிருக்க. ஆல்ரெடி சுருங்கி போயிட்ட. நீ அப்படி இழுத்து இழுத்து இழுத்து. சாரி, நான் அமுக்கிடுவா சொல்லு. போதும் போதும் போதும். போதுமா? சரி, ஓகே. இப்ப சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் என்ன ரெடி பண்ணும் பார்த்துட்டு போயினே இரு. அப்படியா? அந்த வேலையை பார்த்துட்டு போனோன்ட்டு உன் வாயிலே சொல்லிட்டேன். என்னது இது? நீ தானே சொன்ன வேலையை தான் பார்க்க சொன்னேன், என்ன இல்ல. அந்த வேலை முடிஞ்சிச்சு. நான் சுவிட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் மெயின்ல. அப்படியா? ஆமா. இப்ப சொல்லு, வந்த வேலையை பார்த்துருவா சொல்லு. வந்த வேலையை பார்த்து பாரு.
டார்லிங் டார்லிங் இப்போ எதுக்கு அழுகுற? சரி, நான் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, பல்பெல்லாம் சும்மா சூப்பராக எரியுது. அதே மாதிரி என் பல்பும் சூப்பராக எரியுது. சரி, நான் வரட்டா? தெரியாத ஆளுங்க எல்லாம் உள்ள விட்டா இப்படிதான் பண்ணுவீங்களாடா நீங்க எல்லாம்? வேலை எட்டு வந்துட்டு தனியா பொண்ணு இருந்தா எது வேணுமெல்லாம் பண்ணலான்ட்டு நினைப்பல. சாதிச்சுட்டல வந்த வேலைய. இப்படிதானே எல்லா வீட்டுக்கும் போய் இப்படிதான் பொண்ணுங்களெல்லாம் குடும்பப்படுத்துறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். வீட்டுக்கார வந்து யாரோட பதில் சொல்றது? தம்பி சொன்னதான் வீட்டுக்கார நீ என்ன வேலை பார்த்து வச்சுக்கிற பாத்தியா? நான் அப்பயே உன்னை தடுத்தல, வேணாம் அப்படின்னு. நீ வித்தியா கேட்டியா? நீ ஏன் பேச்சு? இப்ப அவங்க வந்து என்னோட சொல்றது? என்ன பதில் சொல்லிட்டு சொல்லு. தம்பி தம்பின்ட்டு தானே நான் உன்னை வேலை பார்க்க சொன்னாங்க. நீ வந்து என்ன வேலை பார்த்த பாத்தியா? திமிர்ல இருக்கிறல்ல ஆடு ஆம்பளை திமிரு தானே உனக்கு இப்படி எல்லாம் ஆடுவே. பத்துமா?